அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய ஹாஜிகளே, ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் எடுத்து செல்ல வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு, தயாரிப்புகள் இருக்கு. அந்த தயாரிப்புகள் என்னவெல்லாம்? தொடர்ந்து நாம் மருத்துவ ரீதியான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுல மிக முக்கியமானது மருத்துவம் தாண்டிய சில விஷயங்களும் அடிப்படை தயாரிப்புகள் வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், லக்கேஜ் வேணும் இல்லையா? அந்த லக்கேஜில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக சில விஷயங்களை முடிவாக நாம் நினைவுபடுத்துவதற்காக சுருக்கமாக சொல்லிட்டேன். முதல் முக்கியமான விஷயம் தூய்மையான எண்ணம். நீயத் ரொம்ப முக்கியம். எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அதை வைத்து ஆரம்பிப்போம். இரண்டாவதாக 2 செட் இஹ்ராம் ஆடைகள் வாங்கி கொண்டு செல்லுங்கள். ஆண்களுக்கு 2 செட் வாங்கிடுங்க. அதில் நாம் செல்கின்ற இந்த காலச்சூழல் என்பது வெப்பமான ஒரு காலம். அந்த வெப்பமான காலத்தில் சூடு எப்படி இருக்கும் நம்ம மேலே பேசியிருக்கிறோம். அப்போ ஒரு ஹாட் வெதருக்கு இந்த டர்க்கி துணி இருக்கும். இஹ்ராமில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் டர்க்கி துணி தான் எல்லாரும் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு மெத்தாக இருக்கும். அது குளிர்காலத்துக்கு ஏற்ற துணி. 5 நாட்களில் மிக முக்கியமாக 3 நாட்களாவது அந்த இஹ்ராமில் நம்ம இருக்கணும். 8, 9, 10. அப்போ இந்த 3 நாட்கள் அந்த ஆடை அணிவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் சாதாரண காட்டனில் வேஷ்டி துணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான காட்டனில் இஹ்ராமா சில இடங்களில் கிடைக்குது கடைகளில். அதை நீங்கள் கேட்டு வாங்கி செல்லுங்கள். உங்களுக்கு அடிப்படையில் ப்ராக்டிக்கலாக அது பயனுள்ளதாக இருக்கும். இஹ்ராம் வாங்கும்பொழுது இஹ்ராம் பெல்ட் இருக்கும், அது வாங்கிடுங்க. இஹ்ராம் பெல்ட்டில் நீங்கள் சில சில்லறைகள் வைத்துக்கொள்ளலாம். ரியால் சில்லறைகள் வைத்துக்கொள்ளலாம். மொத்த பணத்தையும் அதில் வச்சுட்டு சுற்றாதீங்க. சில பேர் அதை தொலைத்தவர்கள் நாம் சந்திச்சிருக்கிறோம். அது கூடவே மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக, இப்பொழுது எல்லாருக்கும் செல்ஃபோன் கையில் இருந்தே ஆகும். இப்போது ஒரு கணவன் மனைவி 2 பேரும் போகிறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் 2 செல்ஃபோன் வாங்க வேண்டும். 2 பேருக்கும் 2 சிம் கார்டு வேணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் போகிறீங்களோ இல்லை தனியாரில் போகிறீங்களோ, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்றால் உள்ள பெண்கள் ஒரு இடத்துல தொழுவாங்க, ஆண்கள் இன்னொரு இடத்துல நிற்பாங்க. ஹரமில் இருந்தாலும் சரி, நீங்கள் மினாவில் டென்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போது அவர்களை வெளியே கொண்டு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்து வர சொல்லணும்னாலும் ஃபோன் வேணும் இல்லையா? அதனால் ஒரு ஃபோனை வச்சு 2 பேரும் பேசிக்கொள்ளலாம், நமக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீர்கள். இது மிக மிக அடிப்படை தேவையான ஒரு விஷயம். இது அடுத்தது. அதுக்கு அடுத்ததாக புத்தாடை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ட்ரெஸ் எடுத்து, எதுக்கு அப்படின்னா துல்ஹிஜ்ஜா 10 நாம் இந்த முடியெல்லாம் கழிச்சுட்டு இஹ்ராம் கழிஞ்ச உடனே புத்தாடை அணிந்து விட்டு தான் தவாப் இஃபாதா, தவாப் ஜியாரா செல்ல போகிறோம். அப்போது அந்த புத்தாடைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுடுங்க. மற்ற ஆடைகள் லோக்கலாக நாம் பயன்படுத்துவதற்கு சாதாரண ஆடைகள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, மினாவில் தங்க போவதற்கு 5 நாட்கள் ரெடியாக போகிறோம். மக்காலேருந்து 8ஆம் தேதி கிளம்பி மினாவுக்கு போகிறோம் இல்லையா? அப்போ மினாவுக்கு போகும்பொழுது மினாவில் டென்ட்டில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பை வேணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பையாக இருக்கணும். சூட்கேஸு ட்ரங்கு பெட்டியில் தூக்கிட்டு இருக்காதீங்க. அப்போது நல்ல ஷோல்டரில் தோளில் போடுற மாதிரியான பை, கொஞ்சம் பெரிய பையாக வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பெரிய பைக்குள்ளால் இன்னொரு ஷோல்டர் பை, இன்னொரு தோல் பை தேவைப்படுது. அது எதற்கு என்று சொல்கிறேன். முதல்ல நீங்கள் மினாவில் 8ஆம் தேதி தங்கணும் இல்லையா? அதற்கு பிறகு என்ன ஆகும்? 9ஆம் தேதி நாம் அரஃபாவுக்கு போகணும். 9ஆம் தேதி நைட்டு முஸ்தலிஃபாவில் தங்கணும். திருப்பி மினாவுக்கு 10ஆம் தேதி வரணும். அப்போது 9ஆம் தேதி இதே பையை தூக்கிட்டு நீங்கள் அரஃபா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மீண்டும் 10ஆம் தேதி மினாவுக்கு தான் வருவீங்க. 11 மினாவில் தான் இருப்பீங்க. 12 மினாவில் தான் இருப்பீங்க. அப்போ என்ன செய்யணும் என்றால் ஒரு பெரிய பை இருக்கணும். அதுக்கு உள்ளால இன்னொரு தோல் பையில் ஓரளவுக்கு சின்ன பை வச்சுக்கணும். ஒரு ஸ்கூல் பேக் இருக்குதுன்னா பெரிய பேக் வச்சுடுங்க, சின்ன பேக் வச்சுடுங்க. என்னையும் ஒன்றா வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால் முஸ்தலிஃபாவில் நடக்க வேண்டியது வரலாம். அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போகும் பொழுது நாம் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது வரலாம். மினாவில் நீங்கள் நடக்க வேண்டியது வரலாம். அதாவது பஸ்ஸில் ஏறுவதற்கு வரையுமாக்கும் இல்லை ட்ரெயினில் ஏறுவதற்கு வரையுமாச்சும் நீங்கள் நடக்க வேண்டியது வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தோளில் மாட்டிக்கிற மாதிரி 2 பக்கம் மாட்டுற மாதிரி பை வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஆக மினாவுக்கு செல்லும்பொழுது ஒரு பெரிய பை இருக்கணும். அதே தோல் பையாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லிடுறேன். உள்ள இன்னொரு தோல் பை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குள்ள செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு பை வச்சுருப்பீங்க, அதுவும் இருக்கணும். இந்த இவ்வளவும் மிக முக்கியமானது. அடுத்ததாக, அப்போ அந்த அரஃபாவுக்கு செல்லும்போது முக்கியமான ஒரு பை, சின்ன பை எடுத்துகிட்டு போகிறோம்ல, அந்த பைக்குள்ளே என்ன இருக்கணும்? இப்போ மினாவுக்கு தங்கும்போது நமக்கு இப்பொழுது இந்த வருடம் ஹாஜிகள் குக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே கிடைக்கிற பொருள் தான் நம்ம வாங்கி சாப்பிடணும். அதனால் கொஞ்சம் ப்ரெட்டு, பிஸ்கட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், பேரித்தம்பழங்கள், கொஞ்சம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுகின்ற நட்ஸு, அதெல்லாமே கொஞ்சம் வைத்துக்கொள்ளுங்கள். முந்திரி, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வைத்துக்கோங்க. தேவைப்படுற இடத்துல அதை சாப்பிட்டுக்கலாம். இது ஒன்று. இரண்டாவதாக, மினாவிலிருந்து நீங்கள் அரஃபா செல்லும் பொழுது இந்த மாதிரியான சில ஃபுட் ஐட்டம் கையில் வச்சுருங்க.
உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, முஸ்தலிஃபாவில் தங்குறதற்கு அந்த இரவு படுத்துக் கொள்வதற்கு ஒரு மடிப்பு பாய் வைத்துக் கொள்ளுங்கள். பாயில் மடிப்பு பாய் வருது பார்த்தீங்களா, ஃபோல்டபுள் மேட் சொல்லுவோம்ல, அது பிளாஸ்டிக் இருக்குது, கோரப்பாய் இருக்குது, ஏதாவது ஒன்று வாங்கிடுங்க. இங்கேருந்து கிளம்புறவங்க அதை வாங்கிட்டு போங்க. சில பேர் மறந்துட்டிங்கன்னா அங்கே கூட கிடைக்கும். மடித்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கணும். 2 பாய் வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேர் போனால் ஒரு பாய் அவசியம் ஒரு ஹாஜியிடம் இருக்க வேண்டும். கூட இந்த பாயோட சேர்ந்து சல்லா வச்சுடுங்க. ஏனென்றால் முஸ்தலிஃபாவில் எந்த இடமும் கிடைக்காது, ரைட்டா? அப்போ முஸ்தலிஃபாவில் எங்கே தங்கணுமோ அந்த இடத்துல பாய் விரித்தங்க. முஸ்தலிஃபாவில் ஹாஜிகளுக்கு எல்லாரையும் சேர்த்து ஒரே இடத்துல வைத்து தங்குவதற்கான வசதிகள் மிக குறைவு. அதையும் முதலே சொல்லிக்கிறேன். அரஃபா வரைக்கும் உங்கள் டீமோட போயிடலாம். முஸ்தலிஃபா வரும்போது அங்கங்கே மக்கள் கலந்துக்குவாங்க. அது ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடன் நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகிறீங்கன்னா சேர்ந்து ஒரு இடத்துல தங்க. எங்கே தங்கணும் அதுவுமே இப்போதே சேர்ந்து சொல்லிவிடுகிறேன். எங்கே டாய்லெட் இருக்குதோ அதை பார்த்துட்டு, எங்கே மினாவுக்கான எல்லை பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்த பார்த்து நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக சொல்லிடுங்க என்றால், முஸ்தலிஃபாவில் நம்ம போய் சேருவதற்கு லேட் நைட் ஆயிரும். அங்கே தான் மக்ரிப் இஷாவையும் சேர்ந்து தொழணும். அதனால் சல்லாவும் வேணும். அங்கே தான் அடுத்த நாள் 10ஆம் தேதி காலையில் ஃபஜ்ரும் தொழணும். அதனால் முசல்லா மிக முக்கியமானது. இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு முஸ்தலிஃபாவுக்கு சென்று திருப்பி மினா வருவார். அதாவது அரஃபா போய் முஸ்தலிஃபா போய் திருப்பி மினா வருவதற்கு ஒரு சிறிய பை வேண்டும். அந்த பைக்குள்ளால் என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பாய் இருக்க வேண்டும், கொஞ்சம் உணவுப் பொருள் கிடைக்க வேண்டும், தண்ணியெல்லாம் பாட்டிலாம் வச்சுருங்க. இது முக்கியம். அடுத்தது சோப்பு. எங்கேயாச்சும் நாம் குளிக்கிற மாதிரி சூழல் வரும்பொழுது மனம் குறைந்த சோப்பை பயன்படுத்துவதற்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். மனம் குறைந்த சோப், கொஞ்சம் சோப்பு வச்சுருங்க. அடுத்தது 8வதாக மிக முக்கியமானது, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடப்பதற்கு தேவையான செருப்பு நீங்கள் ஏற்கனவே பழகிய செருப்பு 2 ஜோடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். புது செருப்பு எடுத்துகிட்டு போகாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் அடிப்படையான விஷயங்கள். அடுத்தது, இன்றைய சூழலில் நான் சொன்ன மாதிரி ஃபோன் மிக அவசியம். அப்போது இந்த ஃபோன் வைத்து கொள்பவர்கள் ஃபோனுக்கான சார்ஜிங் முக்கியமான தேவைப்படுது. இந்த சார்ஜ் மினாவில் அரஃபாவில் முஸ்தலிஃபாவில் ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், மக்காவிலிருந்து மினா போகிற காலத்திலே, அதாவது 8ஆம் தேதியே என்ன பண்ணணும்னா, ஃபோனுக்கு இந்த மொபைலில் பவர் பேங்க் என்று சொல்லுவார்கள், சார்ஜ் வைத்திருக்கிற பவர் பேங்க் உண்டு. 1ஓ 2ஓ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஊர்லேருந்து கிளம்பும் போதே கையில் வச்சுருங்க. அதை அங்கே போய் ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுருங்க. சரிங்களா? உங்கள் ஃபோனையும் சார்ஜ் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பவர் பேங்க் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் சில இடங்களில் ஆள் தப்பி போயிடுறாங்க. தொடர்பு கொள்வதற்கு ஃபோன் தான் கிடைக்குது, ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். அதனால் பவர் பேங்க் 1 அல்ல 2 வைத்துக்கொள்வது நல்லது. ஃபுல் சார்ஜ் வைத்துக்கொண்டால் அப்பப்போ சார்ஜ் போட்டுக்கலாம். முடிந்த அளவுக்கு இன்டர்நெட் அங்கே பயன்படுத்துவதை குறையுங்கள். தேவைப்பட்டால் மட்டும் மேப் அது மாதிரி போடும்பொழுது மட்டும் இன்டர்நெட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் மக்கால எப்படி இருக்கும்னா, சவுதி அரேபியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த சார்ஜர் பின் ஸ்கொயரில் இருக்கும். நம்மளுடைய பின் எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் நம்ம சார்ஜருடைய அந்த பின் ரவுண்டாக இருக்கும், ஆனால் அங்கே ஸ்கொயராக இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படுது. மறக்காமல் இந்த அடாப்டர் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு பேர் யூனிவர்சல் அடாப்டர்னு சொல்லுவோம். இந்த யூனிவர்சல் அடாப்டர் 3 பின் அடாப்டரில் 1ஓ 2ஓ எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது. இதனுடன் கொடை வைத்துக் கொள்ளுங்கள், தொப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம சொன்னது. அடுத்ததாக மருந்து பொருட்கள் ஏற்கனவே சொன்னதான், மறுபடியும் ஒரு ரிமைண்டர் சொல்கிறேன். கால்வலிக்கான ஆயின்மெண்ட்டு, முகமூடிகள், ஃபேஸ் மாஸ்க்கு, சாதாரண காய்ச்சல் உடம்பு வலிக்கான சாதாரண மாத்திரைகள், சர்க்கரை நோய், மற்ற இரத்த கொதிப்பு, இது மாதிரி நோயாளிகள் அவங்களுக்கான தேவையான மருந்துகள் வித்து அந்த மாத்திரை சீட்டுகள், இருமல் விஷயங்களுக்கான சிறப்பு, சாதாரண சிறப்புகள். அதே பிளாஸ்டிக் குப்பியில் எடுத்துடுங்க, பாட்டில் எடுத்துடுங்க, கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கொள்ளாதீர்கள், ட்ராவலில் உடைந்து விடும். அதே மாதிரி முக்கியமாக தூக்க மாத்திரை, அந்த மாதிரி மாத்திரையில் எடுத்து போகாதீங்க. எங்கே வேணாலும் செக் பண்ணாங்கன்னா நம்ம அது தடை செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கும். எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஹாஜிகளே, எல்லாத்தை விட தயாரிப்புகளில் மிக முக்கியமானது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற மிக முக்கியமானது, ஹாஜிகளே நீங்கள் ஹஜ்ஜிக்காக அனைத்து தயாரிப்புகளும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற தயாரிப்புகளில் மிக முக்கியமானது இன்ன ஹைரோ ஜாதத்து தக்வா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இறை அச்சம், இறை உணர்வு. நாம் எதற்காக போகிறோம் என்ற எண்ணம், இறை உணர்வுடன் தக்வாவுடன் நாம் செல்ல வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஹாஜிகளே, இப்போது இதை தவிர சில ஆப்ஸ் இருக்குது ஃபோனில். நுசூக் என்ற ஒரு ஆப் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுபோல் ட்ரெயின் ஆப் இருக்கும், ஹரமைன் HHRன்னு ஒரு ஆப் இருக்குது. அதுபோல் அங்கே டாக்ஸிஸ் தேவைப்படுறவங்களுக்கு அங்கேயும் ஒரு ஊபர் இருக்குது. அங்கே அந்த ஊபர் ஆப் இருக்கும், கரீம்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த மாதிரியான ஆப்பை நாம் ஃபோனில் அப்ளிகேஷன்ஸ்
இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இறுதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஹஜ்ஜிற்கான அந்த வழிகாட்டுதல் பல நூல்களை நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஹஜ்ஜுக்கான ஒரு கையடக்க வழிகாட்டி, கழுத்தில் போய் மாட்டிக்கலாம், கையடக்க வழிகாட்டி. இதில் வந்து மிக முக்கியமாக வந்து இதில் எல்லா விதமான சட்டங்கள் அது மாதிரிலாம் இருக்காது. என்னென்ன இடத்துல என்னென்ன துவா செய்யணும், எப்படி எங்கே ஆரம்பிக்கிறோம், இஹ்ராமு எங்கே என்ன ஏது, அவ்வளோதான். அதில் என்ன துவா எப்படி தொழணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஹரம் உள்ள போனீங்கன்னா ஹரம் பார்த்தா என்ன துவா சொல்லணும், பள்ளிக்குள்ளே போனால் என்ன துவா சொல்லணும், தவாஃப் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லணும், ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான பிரார்த்தனைகள், முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டுமே சொல்லிவிட்டு குரானிய துவாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாக்களும் பின் இணைப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய இலக்குகள் என்ன, ஹஜ்ஜில் தயாரிப்புகள் என்ன, எதெல்லாம் கொண்டு போகணும், இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். இதை நாம் வந்து இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை IFT வந்து கிடைக்கும். இதை கழுத்தில் மாட்டிக்கலாம். இது எதற்கு இப்போ நம்ம இதை டெமோ பண்ணுறோம் அப்படின்னா, இதை கழுத்தில் மாட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா, பல ஹாஜிகள் வந்து அந்த உம்ரா டைமில் தவாஃப் டைமில் நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஓதணும் கையில் புக்கை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக மனப்பாடம் பண்ணி ஓதணும் ஹயர், ஆனால் அது தெரிந்தவர்களுக்கு சிறப்பு. சஃபால என்ன துவா ஓதணும் தெரியாது, என்னென்ன திக்ர் ஓதணும் தெரியாது, மறந்துடும். வயசானவர்கள் இருப்பார்கள், புதியவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு எதுவாக இது இருக்கும், இது கழுத்திலே மாட்டியிருக்கும். புக் இருந்ததுன்னா புக்கை எடுத்துகிட்டு திருப்பிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வச்சுருப்பாங்க, தோளில் ஒரு பேக் செருப்பு வைக்கிறது வச்சுருப்பாங்க. இது கையில் ஒரு புக்கை வச்சுட்டு அந்த கூட்டத்தில் நெரிசலில் எதுவுமே படிக்க முடியாத சூழல் இருப்பதால் இதை வந்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிற மாதிரியான ஒரு புத்தகம். இது ஒரு நூல், சிறிய நூல். இதில் வந்து நாம் வந்து துவாக்களை அப்படியே படித்து பார்த்துட்டே போகலாம். ஹஜ் நேரத்தில் மினாவில் நீங்கள் வந்து இதை நேரம் கிடைக்கும் போதும் படித்துக் கொள்ளலாம். வல்ல இறைவன் உங்களுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவரையும் ஹஜ்ஜி செய்ய பாக்கியத்தை வழங்குவானாக. வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.